கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொள்கிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவருடைய கிருபையினாலே வழிநடத்தி நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் அவருடைய நீதியை நடப்பித்து நீதிமான்களாய் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சேனலில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இருக்குமானால் ஆதரவு கொடுங்கள். ஆதரவு என்பது ஒரு லைக், ஒரு ஷேர். தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு கொண்டு செல்வது எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு தலையாய நோக்கமாகவும் இருக்கிறது. ஒருவேளை பேசுகிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தும்படி இல்லாமல் சுயநீதியாக சுயநலனை கருதி பேசுகிறதாக இருக்குமானால் தயங்காமல் டிஸ்லைக் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2 காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். ஒன்று, யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னொன்று, சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நித்திய ஜீவனுக்குரிய ஞானத்தையும் மனுஷனுடைய வாழ்நாட்கள் எத்தனை என்கின்ற இந்த ஞானத்தையும் இரண்டையும் நாம் நன்கு அறிவோமானால் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் அவரை தேடிய ஒரு பயணத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த 2 தேவ வசனங்களை இருதயம் என்ற பலகிலே எழுதி கொள்ள அவசியமாக இருக்கிறது. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். ரூத் புத்தகம் மிக சிறிய புத்தகமாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் புதையலாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அமைதியாக செல்ல வேண்டுமானால் நாவடக்கம் முக்கியம் எப்படி என்பதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. மாமியார் நகோமியும் மருமகள் ரூத், இவர்கள் இருவரும் கணவனை இழந்த கைம்பெண்கள். ஒருவர் மீது ஒருவர் வைத்த அன்பே ஒற்றுமையாய் இருக்க வழி செய்தது. ஒரு மனம் இல்லாமல் போயிருக்குமானால் மாமியார் வடக்கு திசையாக சென்றிருந்தால் மருமகள் தெற்கு திசை நோக்கி நடக்க நேரிட்டிருக்கும். ஒரு வலிமையான குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் சமாதானம் நிலைக்க வேண்டுமானால் தெய்வ பக்தியோடு மாமியார் மருமகள் நல்லுறவு ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். குடும்பத்தாரிடம் குற்றம் பார்த்தால் பக்கம் யாரும் இல்லை என்றாகிவிடும். எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இருந்தாலே மனம் பக்குவமடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, கடந்த பதிவில் விட்ட இடத்திலிருந்து ரூத் சரித்திரத்தை பார்ப்போம். கடந்த 10 ஆண்டுகளாக மகனை இழந்த நகோமி தன் கணவனை பறிகொடுத்த ரூத். மறையாத வலியும் வேதனையும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மறந்து கனத்த வலியோடு செல்கிற வாழ்க்கையில் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் வந்தாயிற்று. இவர்களுடைய வாழ்க்கையில் சிறிய ஒரு சமாதானத்தின் சாயல் அவர்கள் பக்கமாக நகர்வதை உணர முடிகிறது. ஏனென்றால் போவாஸ் என்கின்ற தேவ மனுஷன் இவர்களுடைய வாழ்க்கையில் அறிமுகமாகிறது. எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும் அவசியமாக இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையினாலே மனுஷர்களை நாம் நேசிக்கவும், சமயம் வாய்க்கும் பொழுது பிறருக்கு தயை செய்யவும், பிறர் நமக்கு தயை கிடைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்கிற புத்தியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுவதுதான் தேவன் நம்மீது வைத்த சித்தமாக இருக்கிறது.
பிதாவாகிய தேவன் வெளிப்படையாக நகோமிக்கும் ரூத்திற்கும் எந்தவித அற்புதமோ அடையாளமோ நடத்தி காண்பிக்கவில்லை. ஆனால் ஒரு தேவ பக்தி கொண்ட மனிதன் பிறரை எப்படி நடத்த வேண்டும் என்கிறதை விவரிக்கிறது. சிறுமையானவர்களை கடிந்து கொள்ளாமல் ஆதரவாக பேசுவதையும் நம்மால் இங்கே கவனிக்க முடிகிறது. போவாஸ் ஒரு விவசாயி. அவன் போதகனாக அல்ல, ஒரு நிலப்பிரபுவாக பெரும் நிலத்தை பயிர் செய்து வருகிறான். மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்த நல்ல புத்தியுள்ள மனுஷனாக என்பதை கவனித்தோம். எப்படி என்றால், அவனுடைய வயலுக்கு வந்தவுடன் அவனுக்காக வேலை செய்யும் வேலைக்காரர்களை பார்த்து அவன் சொன்ன முதல் வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்பதே. ரூத் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்றான். பெரும்பாலும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லது குழந்தை இல்லாமல் அந்த பெண்ணிற்கு கணவன் மறுத்துவிட்டால் அந்த பெண்ணானவள் தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விடுவாள். ஏனென்றால் தன் மீது அன்பு காட்ட யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். தாயின் அன்பிற்கும் தந்தையின் தயவை காட்டிலும் புகுந்த வீட்டில் இல்லை என்று சொல்லி தாய் வீட்டிற்கே சென்று விடுவார்கள். நவநாகரிக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக பெண்கள் திருமணம் ஆன பின்பு கணவன் தன்னோடு கூட இல்லாத பொழுதே மாமியார் வீட்டை விட்டு தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு சென்று விடுவார்கள். ஏனென்றால் இருந்தால் கணவனோடு இருக்க வேண்டும். வேலை காரணமாக கணவன் வெளியூர் சென்று விட்டால் உடனே பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டிற்கு கிளம்பி போய்விடுவார்கள். ஆனால் ரூத்தை இங்கே பார்க்கும் பொழுது மோவாப் தேசத்து பெண், முறைகேடான பிறப்பில் வந்த ரூத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்து கொண்டிருக்கிறான் போவாஸ். தெளிவான ஞானம் இருக்கிறவன் என்பதை நன்கு இங்கே விளக்குகிறது. மட்டுமல்ல, கணவனை இழந்த பிறகும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது என்கின்றான். மட்டுமல்ல, போவாஸ் அவளுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்பதையும் அறிந்திருக்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் ரூத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து தெய்வீக பக்தியின் அடிப்படையில் பிறரை நேசிக்கிறதை கவனிக்க முடிகிறது. ரூத்தின் மனத்தாழ்மை, தன்னடக்கம், சிறுமை தான் நினைத்திருந்தால் நகோமியை விட்டு தன் சகோதரி போன பாதையிலே போயிருக்கலாம். அவளும் வேறு திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். அவளுடைய வாழ்க்கையை அவள் மாற்றி அமைத்திருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய மாமியாரை சிந்தித்து அவரவர் நாம் எப்படி நலமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ரூத்தோ தன்னை தாழ்த்தியவனாய் தனது கணவன் இல்லாத போதும் தன்னுடைய மாமியாரோடு வந்த அந்த சிறுமையை பாராட்டியே ஆக வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே ரூத்தும் போவாசும் தேவனுடைய சித்தத்தை நன்கு அறிந்தவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் சொன்னோம், ரூத் புத்தகம் மிக சிறிய புத்தகமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதத்தின் புதையலாக இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம், இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ரூத்தின் முந்தின நாட்களும் வருடங்களும் வருத்தத்தின் அப்பத்தை புசித்தார்கள். அன்பு காட்ட ஒரு மனுஷரும் ஒரு மனுஷியும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். நாம் வாழ்கிற நாட்களைப் போலவே நம் பணம், நம் வாழ்க்கை, நம் வசதி, அண்ணன் என்ன தம்பி என்ன, அவனவன் தலைவிதி, வேதம் சொல்லும் விளக்கம் இருக்கட்டும் ஒருபுறம் என்று நவீன வாழ்க்கை முறையைப் போலவே மோவாப் தேசத்திலும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் ரூத்தின் மீது அன்பு வைத்தார். ஏனென்றால் அவளின் சிறுமைக்கான பதிலை போவாஸ் மூலமாக தயவை பெறுகிறது தான். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றால், பட்சமாய் பேசினீரே, தன்னை எந்த அளவிற்கு தாழ்மைப்படுத்த வேண்டுமோ அது மட்டும் தன்னை தாழ்த்தினாள் ரூத். நான் உமக்கு முக்கியமான இடத்தில் இல்லை, ஆனாலும் எனக்கு பட்சமாய் பேசினீரே என்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கனிவான சிறுமையான உள்ளத்தை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து அப்பத்தை எடுத்து அப்பத்தை தொட்டுக்கொள்ள பதார்த்தங்களும் இருக்கிறது, அதை நன்கு நனைத்து கொண்டு எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பு அறுக்கிறவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அவமானம் படுத்த வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்கும் கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூட இரு என்று சொன்னார் என்றார். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து,
என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். போவாஸ் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு பக்தியுள்ள நல்ல மனுஷனாக இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. 15 மற்றும் 16 வசனங்களில், அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். உபாகமம் 24 அதிகாரம் 19 வசனம், நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு வைப்பாயாக என்றது. ஆகைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, போவாஸ் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவனாகவும் மட்டுமல்ல அதன்படி செய்கிற பக்தியுள்ளவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுரை கொடுக்கிறது. சங்கீதம் 68 அதிகாரம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஏசாயா 1 அதிகாரம் 17 வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்க்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்குமானதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயம் என்கின்ற பலகையில் எழுதுகிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ முடியும். போவாஸ் தேவனுடைய சித்தத்தை அறிந்தான், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான், மட்டுமல்ல திக்கற்ற கைம்பெண்ணிற்காக மனமிறங்கினான், அவளுக்கு உதவியும் செய்தான். சங்கீதம் 118:8, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அவருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளால் அநேக திக்கற்றவர்கள், அநேக விதவைகள், அநேக பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் பார்த்தோம். அதன்படி போவாசும் உதவி செய்தான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அடுத்த பதிவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.